மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, கங்கா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மாகிட்டயும், பாட்டிக்கிட்டயும் வந்து, இந்த மாரி "என்ன விஜய் இந்த வீட்டுக்கு வந்தோனே அப்படியே வந்து தூக்கி தாங்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியலையா? அவருக்கு என்ன அவ்வளோ இது பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அவங்க அம்மாகிட்ட கேட்குறாங்க. "இதில என்னடி இருக்கு? அந்த பையன் அப்படி வாழ்ந்த பையன். இங்க வந்து இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்ப அந்த பையனுக்கு ஏத்த மாரி நம்ம எல்லாத்தையும் செய்யணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத வந்து கங்கா ரூம்குள்ள இருந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, "பணக்கார பையன் தானே இப்படி பண்றீங்க. இப்ப தான் அவர்ட்ட ஒண்ணுமே இல்லையே. அவர் செலவுக்கே நம்மள நம்பி தானே இருக்காரு." இந்த மாரிலாம் கங்கா வார்த்தைய விட்டோனே, காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, "என்னக்கா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அவரு வந்து எனக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. எனக்கு வந்து அவர பார்த்துக்க தெரியும். இங்க ஒண்ணும் யாரோட காசுலயும், யார் செலவுலயும் ஒண்ணும் அவரு இல்ல. எனக்கு அவர பார்த்துக்க தெரியும்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கங்காட்ட சொல்லிட்டு போயிருவாங்க. உடனே கங்காவ வந்து பாட்டியும், சாரதாம்மாவும் திட்டுவாங்க. "எதுக்கு இந்த மாரிலாம் வார்த்தைய விடுற? நீ ஏன் தான் இப்படிலாம் பேசுறியோ?" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவ திட்டுவாங்க. "நான் எது பேசினாலும் உங்களுக்கு குறையா தான் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடு கோவிச்சுக்கிட்டு போயிருவாங்க. கங்கா பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி மேல பொறாமப்பட்டு தான் இந்த மாரிலாம் பேசுறாங்க. அதே மாரி தான் யமுனாவும். இவங்க 2 பேரும் எப்ப தான் திருந்த போறாங்கன்னு தெரியல. ஆனா காவேரி எல்லா விஷயத்துலயும் கரெக்ட்டா தான் இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் தான் வந்து தப்பா இருக்காங்க. ஸோ எப்ப தான் இவங்க 2 பேர் திருந்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.